இங்க ஒரு ஆளு ரொம்பவே அழுக்கான ஒரு துணி கீழ கிடக்கிறத பார்க்குறாரு. அத எடுக்க ட்ரை பண்ணும்போது, அந்த ஆளோட ஒய்ஃப் வந்து, "இந்த துணியெல்லாம் நீங்க கையில தொடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆளுக்கு தெரியாம வேற ஒரு துணி கடையில அந்த துணிய காய வைக்கிறாங்க. இவ்ளோ பழைய துணிய நான் சைக்கிள் துடைக்க கூட யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த ஆளு, பொண்டாட்டியோட நிலைமைய நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாரு. உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு போன அந்த ஆளு பேட் ஒண்ணு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இத கேட்ட மெடிக்கல் ஷாப் ஓனர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. "நீ ஒரு ஆம்பளையா இருந்துட்டு இந்த விஷயத்த வாங்குறதுக்கு வந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஏதோ தப்பான பொருள குடுக்குற மாதிரி மறைச்சு குடுத்துட்டு ₹50 வாங்கிக்கிறாரு. இதுக்கு ₹50 அப்படின்னு அந்த ஆள் ஷாக் ஆயிட்டு அத போய் பொண்டாட்டி கிட்ட குடுக்குறாரு. இத பார்த்து பொண்டாட்டி, "இவ்ளோ காஸ்ட்லியானத எதுக்கு வாங்குனீங்க? முதல்ல இத போய் குடுத்துட்டு காச திருப்பி வாங்கிட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. இதுல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ₹50 விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் யோசிக்கிறாரு. ஒன்னு எடுத்து கிழிச்சு பார்க்கறாரு. அதுக்குள்ள ஃபுல்லா கொஞ்சம் ஃபைபர்ஸ் அப்புறம் துணி இருக்கு. ஏன் நம்மளே இத தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தானே செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து யூஸ் பண்ணி பார்க்க சொல்றாரு. இதோட மேக்கிங் சார்ஜ் ₹2 மட்டும் தான் ஆச்சு. நீ இத யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசத்தோட குடுக்குறாரு. அத யூஸ் பண்ண மனைவி அடுத்த நாள் அதே துணிய துவைச்சு காய போடுறத பார்க்கறாரு. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருது இவரு குடுத்த பேட் வாட்டர அப்சர்வ் பண்ற கெபாசிட்டி கம்மி அப்படின்னு.